சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நலம் ஏதும் அறியாத என்னை, ஒரு நல்லதும் தெரியாத என்னை, சுத்த நாதாந்த மோனம் ஆம் நாட்டம் தம் தேசம், பரிசுத்தமாகிய நாத முடிவென்கிற மோன நிலையாகிய நோக்கத்தினை கொடுத்து சுத்த நாதாந்தம், நாதம்னு சொன்னா ஒலி, அந்தம்னா முடிவு. சுத்த நாதாந்தம் அப்படின்னு சொன்னா நம்ம ஓங்காரத்தின் முடிவுன்னு கூட சொல்லலாம். மாண்டோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்படுகிறது, கார உகாரம் அகாரம் கூட அனாத்மா தான். ஓம்ங்கிறது அனாத்மான்னு சொல்லிடுறது. ஓங்காரத்தால் குறிக்கப்படுற வஸ்து அமாத்திர பிரணவா, இதெல்லாம் மாத்ரா பிரணவா. அகார உகாரம் அகாரம்ங்கிறதெல்லாம் மாத்ரா பிரணவம், அமாத்திர பிரணவம்னு இருக்கு. அது மௌனம்தான், வேறு ஒன்றும் இல்லை, மௌனம்தான் அது. அதனால் இந்த நாதாந்தம்னா என்ன அர்த்தம்? பிந்து நாத கலாதீத்தான்னு சொல்கிறோம். நாத பிந்து கலாதீத நமோ நம அப்படின்னு பாடுறோம். நாத பிந்து கலான்னா என்ன அர்த்தம்? கலாங்கிறது ஸ்தூல சப்தம், நாதங்கிறது சூக்ஷ்ம சப்தம், பிந்துங்கிறது காரண சப்தம். அதாவது ஒலியானது காரண நிலையில் இருக்கும் பொழுது அது பிந்து என்று அழைக்கப்படும். ஒலியானது நுண்ணிய நிலைக்கு வரும் பொழுது அது நாதம் என்று அழைக்கப்படும். ஒலியானது பருநிலைக்கு வரும் பொழுது அது கலா என்று அழைக்கும். இன்னும் ஆழமாக சொல்கிறது உண்டு, அதி சூக்ஷ்மெல்லாம் உண்டு. பரா பஷ்யந்தி மத்தியமா வைಖரி என்று பராஜை நமஹா பஷ்யந்தி நமஹா மத்தியமாஜை நமஹா வைಖரி ரூபாஜை நமஹா என்று லலிதா சாஸ்திரநாமம் சொல்கிறது. இந்த சப்தம் வர்றது எப்படி சப்தமானது உச்சாரணம் ஏற்படுகிறது, இதை பற்றி வேதாந்த சாஸ்திரங்களில் நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க. ஸ்போட்டவாதகான்னு பேர். இப்படி சப்தம் வருகிறது அப்படிங்கிறத பற்றி ஸ்போட்டவாதம்னே ஒரு பகுதி இருக்கு. பிரம்மசூத்திரத்திலாம் பெரிய விசாரம் இது. சப்தங்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆகுது, சப்த உற்பத்தி விஷயத்தை பற்றி விசாரம். வேதத்தை சொல்லணுங்கிறது, வேதம் நித்தியம்ங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, வேதம் நித்தியம்ங்கிற கருத்தை நிரூபிப்பதற்காக இந்த சப்தத்தையே விசாரம் பண்ணுகிறார். ஒலியை பற்றி ஆராய்ச்சி ஆழமாக செய்யப்பட்டிருக்கிறது. உபனிஷத் மந்திரங்களை வைத்துக்கொண்டு ஒலியை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்பட்டிருக்கு. இங்கே என்ன சொல்கிறதுன்னா, ஒலியற்றதுன்னு அர்த்தம். நாதாந்த மோனம் ஆம் நாட்டம் தம் தேசம். அந்த நாட்டம் தம் தேசம் கொடுத்தார்னு அர்த்தம் சேர்த்துக்கணும். அதாவது மோன நிலையை எனக்கு அருளினார். மோன நிலையில் எனக்கு ஈடுபாடு ஏற்படுத்தி அதை வழங்கினார், தம் தேசத்தை வழங்கினார். நாத முடிவென்கிற மோன நிலையாகிய நோக்கத்தினை கொடுத்து, மோனமாம் தம் தேசம் நாட்டம் கொடுத்துன்னு சேர்த்துக்கணும் இதில். மோனமாம் தம் தேசம் நாட்டம் கொடு. அவர் எப்பவும் மௌனமாக இருப்பார், அந்த மௌனத்தை எனக்கும் கொடுத்தார். அவர் எப்பொழுதும் மௌனமாக இருப்பார். அது ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த மௌன நிலையை எனக்கும் அருளினார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற
வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.